டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குணஷா கிச்சன். இன்றைக்கி கவலை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குணஷா கிச்சன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவலை மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கவலை மீன் 1/2 கிலோ, 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகா, 100 ml நல்லெண்ணெய், 10 பல் பூண்டு, பெரிய லெமன் சைஸ் அளவு புளி, மஞ்சள்தூள் சிறிதளவு, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு. ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்மக்கிட்ட இருக்க பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா அது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பூண்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயிலேயே அந்த வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதங்கணும். நான் பூண்டை சாப் பண்ணி போட்டிருக்கேன். பசங்க ஒதுக்கி வச்சிட்றாங்க குழம்புலன்றதுனால. உங்களுக்கு முழுசாக வேணுனாலும் நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளி 3த்தையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதங்கின பிறகு, இப்படி தான் வதங்கி இருக்கணும். வதங்கின பிறகு நமக்கு இது தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நான் இன்னொரு வீடியோவில் இது எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது வதங்கின பிறகு நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி அளவாக நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் இந்த பச்சை வாசனைலாம் போகும், குழம்பு நல்லா வெந்து வரும். ஒரு கொதி வரட்டும், அப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம். வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த வெங்காயம் தக்காளி கரைசலில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துட்டோம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மொத்தமான உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டுருவோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் திறந்தே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போடலாம். ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இதை கலந்து விட வேணாம். இது திறந்தே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் திக்காக குழம்பு கிடைக்கும். இப்போ கொத்தமல்லியை தூவிடுவோம். சுவையான கவலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு செய்யும் போதே வீடே ரொம்ப கமகமன்னு தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முதல் மரியாதை ராதா சொல்கிற மாதிரி தேனில் ஊறின பலாப்பழம் மாதிரி தாங்க இருந்தது இந்த நான் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது. டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதை நாங்கள் மறுநாளும் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம். வேறு லெவல் போங்க. இப்போ நினச்சா கூட ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நீங்களும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.